இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நலச்சங்கம்னு ஒரு கும்பல வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அப்போ இந்த மாதிரி போலியான ஆம்புலன்ஸுகளை எந்த விதமான ஒரு நோயாளிகளையும் ஏற்றி செல்லாத ஆம்புலன்ஸுகளை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது எதையாவது உள்ள விடுறது. இதை திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இந்த வேலையை பாக்குறானுங்க. மாவட்ட செயலாளர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள்ட்ட சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை ரெடியா வச்சுக்க, எவனாவது ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்கான ரெடியா வச்சுக்கப்பா. கரெக்டா திமுகவை பத்தி அவர் பேசும்போது ஏதாவது முக்கியமான பிரச்சனை பேசும்போது நடுவுல உள்ள பொழந்துகிட்டு போ. அப்ப அதை எப்படி செய்தி ஆகணும் அப்படின்னு இந்த ஊடகங்களுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்கனாக்க, எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ், எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல நோயாளிகளை ஏற்றி கொண்டு தாமதமான ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸ் மிகுந்த சிரமத்திற்கிடையே எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொதுக்கூட்டத்தை கடந்து சென்றது அப்படின்னு நியூஸ போடணும். அந்த புரட்சி பயணத்தின் மீது அவதூறு பரப்பணும். இதை மட்டுமே குறிக்கோளாக செய்து கொண்டு இவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அதை கரெக்டா புடிச்சு வச்சு நல்லா வறுத்து விட்டு இருக்காரு. அவனை புடிச்சு வெளுத்து விட்டுருக்கணும்ன்ற நானு புடிச்சு வெளுத்து விட்டுருந்தா இன்னொரு திருட்டு பையன் அந்த மாதிரி வேலையை பார்க்க மாட்டான். மாற்று வழி காவல்துறை கொடுத்துருக்கு. அந்த மாற்று வழியில போனா என்ன, ஒண்ணு நோயாளியை ஏத்திட்டு போனா அவசரம்னாக்க நீ கூட்டத்துல புகுந்துட்டு போலாம். ஏன் கூட்டத்துல 10 பேரை கூட ஏத்திட்டு அவனையும் தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டுட்டு கூட போலாம். அப்ப ஆளே இல்லாத எடுத்துக்கிட்டு அந்த பொதுக்கூட்டத்தை நீ பொழந்துகிட்டு போறனா எவன் சொல்லி நீ அந்த வேலையை பாக்குற? இந்த கேள்வி இயல்பா எழும்புல்ல. அப்ப இந்த திமுகவினுடைய கையாளாகாத தனம், இந்த பொறுக்கி பசங்க, தொடநடிகை பசங்க, அரசியல் ரீதியாக அதிமுகவிடம் விவாதிக்க தெரியாத தைரியம் இல்லாத தொடநடிகை பசங்க, எடப்பாடி பழனிசாமியுடன் நேருக்கு நேர் விவாதிக்க இந்த தைரியம் இல்லாத தொடநடிகை பசங்க இது போன்ற சிலுமிசங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் கூட்டத்து உள்ள வருது.